பெயர் வந்து ராமலிங்கம் கேசவன். யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில் இணைந்த கணித ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். தற்போதைய நாட்டு சூழல் காரணமாக மாணவர்களுக்கு நியந்தவு பாடத்தில் சிறிதளவு அனுபவத்தை வழங்குவதற்காக நியந்தாவில் சிறிய பகுதியை நான் இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இதில் இந்த பகுதியை நீங்கள் பார்வையிடுவதுடன் உடனுடனே அதனை எழுதி பார்த்து செய்வது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அந்த வகையிலே முதலாவதாக நிகழ்ந்தாவில் நிபந்தனை நிகழ்ந்தாவு எழுமாட்டு பரிசோதனை ஒன்றில் அமைக்கப்பட்ட மாதிரி வழி ஏகமபீர் நிகழ்ச்சிகளாக இருக்கும்போது அதில் ஏ என்ற நிகழ்ச்சி நடந்து விட்டதென தரப்படும் போது பி என்னும் நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு P/BA குறிப்பிடப்படும். P/B/A சமன் P/A இடவட்டு B இன் கீழ் PA வரையறை செய்யப்படும். P/B இன் கீழ் A வந்து B/A வந்து குறியீடு, இது அதற்குரிய வரைவிலக்கணமாக இருக்கு. இங்கு PA > 0, இதுவே B இன் நிபந்தனை நிகழ்தாவு எனப்படும். B இன் நிபந்தனை நிகழ்தாவு எனப்படும். அதாவது ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்து விட்டதென தரப்படும் போது இன்னொரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தாவு இந்த வரைவிலக்கணத்தால் தரப்படும். நிபந்தனை நிகழ்தகவின் இயல்புகள். நிபந்தனை நிகழ்தகவின் இயல்புகள் PA > 0 இருக்கும்போது P5/A பூஜ்ஜியமாக இருக்கும். இயலா நிகழ்ச்சிக்குரிய நிபந்தனை நிகழ்தகவு பூஜ்ஜியமாக இருக்கும். P5/A சமன் P5 இடவட்டு A இன் கீழ் PA. P5 இடவட்டு A P5 கீழ் PA. P5 இயலா நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு 0 PA 0. இயலா நிகழ்ச்சிக்கான நிபந்தனை நிகழ்தகவு 0 ஆகும். இரண்டாவது, நிகழ்ச்சிகள் A,B என்பன A,Bயில் S மாதிரி வழி S இன் நிகழ்ச்சிகளாக இருக்கும்போது P/B/A சமன் 1 P/B/A ஆகும். அதாவது A என்ற நிகழ்ச்சி நடந்து விட்டதென தரப்படும் போது B என்ற நிகழ்ச்சி நிகழாமைக்கான நிகழ்தகவு 1 A என்ற நிகழ்ச்சி நிகழ்ந்து விட்டதென தரப்படும் போது B என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவை குறிக்கும். இதுக்குரிய நிறுவலை பார்த்தோம் என்றால் P/B/A சமன் P/B இடவட்டு A இன் கீழ் PA. இது A மட்டும் என்றதை குறிக்கும். அப்ப PA மைனஸ் PA இடவட்டு B கீழ் PA 1 PA இடவட்டு B இன் கீழ் PA சமன் 1 PB/A. இதுக்குரிய விளக்கம்
A என்றொரு நிகழ்ச்சி நிகழ்ந்து விட்டதென தரப்படும் போது B என்ற நிகழ்ச்சி நிகழாமைக்கான நிகழ்தகவு. ஒன்று சய A என்ற நிகழ்ச்சி நிகழ்ந்து விட்டதென தரப்படும் போது B என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவை குறிக்கும். Right? P A P B dash slash A சமன் ஒன்று சய P B slash A ஆக இருக்கும். மூன்றாவது மாதிரி வழி S இல் B1ம் B2ம் என்பன இரு நிகழ்ச்சிகள் எனில் B1/A அதாவது A நிகழ்ந்து விட்டதென தரப்படும் போது B1 என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு B1 இடைவெட்டு B2/A சக B1 இடைவெட்டு B2-A ஆக இருக்கும். இந்த நிறுவலை பார்த்தோம்னால் B1 இடவெட்டு B2/A சக B1 இடவெட்டு B2-A சமன் B1 இடவெட்டு B2/A சக B1 இடவெட்டு B2- இடவெட்டு A இன் கீழ் PA. B1 இடவெட்டு B2/A சக B1 இடவெட்டு A இடவெட்டு B2- கீழ் PA. B1 இடவெட்டு B2/A சக இதை நாங்கள் B1 இடவெட்டு A B1 இடவெட்டு A இடவெட்டு B2- என்று போட்டால் B1 இடவெட்டு A சய B1 இடவெட்டு A இடவெட்டு B1 இடவெட்டு A சய B1 இடவெட்டு A இடவெட்டு B2 இன் கீழ் PA. அது சமன் B1 இடவெட்டு B2/A சக B1 இடவெட்டு A கீழ் PA சய B1 இடவெட்டு B2 இடவெட்டு A இன் கீழ் PA. B1 இடவெட்டு B2/A பிளஸ் இதை நாங்கள் எழுதலாம் B1/A சய B1 இடவெட்டு B2/A. இது கேன்சல் வரப்போறது B1/A சரி B1/A RHS கருதி LHS காட்டிக்கொள்றோம். ரைட் B1 இடவெட்டு B2/A B1 இடவெட்டு B2-A இதுக்கு வரவிலக்கண நிபந்தனை எல்லாம் என்ற வரவிலக்கணத்தை போட்டிருக்கு. இவர் B1A இடவெட்டு B2 இது முதல் நீங்கள் படித்த தேற்றத்துக்குள்ள வரும். B1 இடவெட்டு A சய B1 இடவெட்டு A இடவெட்டு B2 இன் கீழ் PA. இதை தனித்தனி எழுதிக் கொள்ளிக்க இந்த முடிவை முதலாவது
B1ம் B2ம் ரெண்டு மாதிரி வழியில் இருக்கிற ரெண்டு நிகழ்ச்சிகள். அதில் PB1/A சமன் PB1 இடவட்டு B2/A பிளஸ் B1 இடவட்டு B2'/A சொல்லுவேன். இதை நிறுவனத்துக்கு RHS கருதி வரவிலக்கணத்தை பார்த்து. நாலாவது B1 ஒன்றிப்பு B2/A, அதாவது A என்ற நிகழ்ச்சி நடந்து விட்டது என தரப்பட B1 B2 ஒன்றிப்பு நடைபெறுவதற்கான நிகழ்வு இப்படி தரப்படும். ரைட், B1 ஒன்றிப்பு B2/A, B1 ஒன்றிப்பு B2 இடவட்டு A PA. B1 இடவட்டு A ஒன்றிப்பு B2 இடவட்டு A கீழ் P. B1 இடவட்டு A plus B2 இடவட்டு A minus B1 இடவட்டு A இடவட்டு B2 இடவட்டு A கீழ் P. இதை தனித்தனி எழுதிக்கொண்டோம் என்றால் B1 இடவட்டு A over PA plus B2 இடவட்டு A over PA minus இதில் B1 இடவட்டு A இடவட்டு B2 இடவட்டு A, அதை நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். B1 இடவட்டு B2 இடவட்டு A கீழ் PA. நிபந்தனையின் வரவிலக்கணப்படி திருப்பி வரப்போது B1 over A plus B2/A minus B1 இடவட்டு B2/A. அப்ப B1 ஒன்றிப்பு A/A சமன் இது வந்து A என்ற நிகழ்ச்சி நிகழ்ந்து விட்டது என தரப்படும் போது B1 B2 ஒன்றிப்புக்கான நிகழ்தகவு இந்த மாதிரி நிறுவல் வரும். அப்ப நிபந்தனை நிகழ்தகவின் வார இயல்புகள் இந்த நாளும் அமைந்திருக்கும். தேற்றமாகவும் இதை கருதி கொள்ளலாம். அப்ப B1 ஒன்றிப்பு B2/A சமன் P, இது நிபந்தனையின் வரவிலக்கணம். நிபந்தனையின் வரவிலக்கணம் இதுக்கு நாங்கள் பெருக்கல் விதி இதை பாய்ச்சோம்னா B1 இடவட்டு A, அதாவது இடவட்டால அடைப்புக்குறி நீக்கிற மாதிரி B1 இடவட்டு A ஒன்றிப்பு B2 இடவட்டு A PA. இதுக்கு நீங்கள் முதல் படித்த தேற்றத்தை பாவிச்சீங்கள் என்றால் ஒன்றிப்பில் வார தேற்றம் B1 இடவட்டு A, அதாவது P x ஒன்றிப்பு y சமன் Px plus Py minus Px இடவட்டு y. அந்த தேற்றத்தை பாவிச்சு இதை எழுதிக்கிட்டு இதை தனித்தனியாக பிரிக்க இந்த நிறுவல் இந்த மாதிரி அமையும். நிபந்தனை நிகழ்தகவில வார பெருக்கல் விதிகள் P A, B என்பன மாதிரி வழி S இருக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கும்போது PA இடவட்டு B சமன் PA டாட் PB/A. அந்த Aயும் Bயும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு A நிகழ்தகவு தர A நடந்து விட்டதென தரப்படும் போது
பி என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவை குறிக்கும். இதன் நிறுவலை பார்த்தோம் என்றால் P A dot P B slash A சமன் P A dot இதுக்குரிய நிபந்தனைகளின் வரவிலக்கணம் P A இடவட்டு B இன் கீழ் PA ஏயும் PAயும் PAயும் கேன்சல் பண்ணப்பட PA இடவட்டு B வரை. அப்ப முடிவு ஏயும் பியும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு சமன் A என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு தர A நடந்து விட்டதென தரப்படும் போது B நடைபெறுவதற்கான நிகழ்தகவின் பெருக்கத்துக்கு சமம். இதைத்தான் நீங்கள் மரவெரி படத்திலையும் இதைத்தான் நீங்கள் குறிச்சு காட்டு. மரவெரி படத்தில் A பெருக்கமாக எழுதுறதுக்குரிய முடிவு இதிலிருந்து தான் உங்களுக்கு அது இது A என்ற நிகழ்ச்சி நடைபெறுது, இவர் B என்ற நிகழ்ச்சி நடைபெறும். இதில் நாங்கள் எழுதி காட்டுறது PA A என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவை குறிக்கும். இதில் நாங்கள் எழுதி காட்டுவது A நடந்து விட்டதென தரப்படும் போது B என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவைத்தான் இந்த கிளையில நாங்கள் குறிச்சு காட்டுறோம். அப்ப அங்கால கிடைக்கிற முடிவு என்னன்னு சொன்னால் ஏயும் பியும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. இங்க கிடைக்கிற முடிவு ஏயும் பியும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. அதைத்தான் நாங்கள் பெருக்கமாக எழுதி கொள்வது. மரவெரி படத்தில் வார நிகழ்தகவுகளை பெருக்கமாக அங்க முடிவெழுதி அந்த விதி இங்கே இப்படி குறிப்பிடப்படுது. அப்ப மரவெரி படத்தில் நாங்கள் குறிச்சு காட்டுற முறையும் இதுதான் அந்த விதி. பெருக்கமாக எழுதுவதற்குரிய விதி இங்கே இதில் எழுதி கொள்வது PA, இது A நடந்தா பிறகு B நடக்குது. அங்க கிடைக்கிற முடிவு ஏயும் பியும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. இவர் வேணும் இதை நாங்கள் பெருக்கல் விதியிலிருந்து தான் இந்த மரவெரி படம் பெருக்கமாக எழுதப்படுது. அடுத்த கிளைகளும் அதே முறையில பெருக்கமாக எழுதிக்கொள்ளும். இது 2 நிகழ்ச்சிகளுக்குரிய பெருக்கல் விதி. இதே போல 3 நிகழ்ச்சிகளுக்குரிய பெருக்கல் விதி. A, B, C என்பன மாதிரி வழி S இரு நிகழ்ச்சிகள் எனின் 3 நிகழ்ச்சிகள் எனின் அதுல 3 நிகழ்ச்சிகள் எனின் A இடவட்டு B இடவட்டு C PA B slash A dot PC slash A இடவட்டு B ஆகும். இதுக்குரிய நிறுவலை பார்த்தோம் என்றால் இதுக்குரிய நிறுவல் P C slash P A dot B slash A dot C slash A இடவட்டு B அது சமன் PA. இதுக்கு வரவிலக்கணம் PA இடவட்டு B over PA dot இதுக்கு வரவிலக்கணம் PA இடவட்டு B இடவட்டு C இன் கீழ் PA இடவட்டு B. இது வெட்டுப்படும் இது வெட்டுப்படும் என்கிறது PA இடவட்டு B இடவட்டு C. அப்ப ஒரு 3 நிகழ்ச்சிகள் ஏயும் பியும் சியும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு A நடைபெற நிகழ்தகவு A நடந்து விட்டதென தரப்படும் போது B நடைபெறுவதற்கான நிகழ்தகவு ஏயும் பியும் நடந்து விட்டதென தரப்படும் போது C நடைபெறுவதற்கான நிகழ்தகவை குறிக்கும். இதைத்தான் 3 மரவெரி படத்திலையும் நீங்கள் குறித்து பெருக்கத்துக்குரிய விளக்கம் A B C. இதில் எழுதி கொள்வது PA, இதில் எழுதி கொள்வது P B
B slash A அடுத்ததில் எழுதிக்கொள்வது P ஏயும் பியும் நடந்தது பிறகு சி நடக்கிறது. அங்கால கிடைக்கிற முடிவு ஏயும் பியும் சியும் நடைபெறுவதற்கான பெருக்கமாக போட்டுக்கொள்வோம். 3 நிகழ்ச்சிகள் குறிய பெருக்கல் விதி. ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெறுதல், ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது என தரப்படும் போது பி நடைபெறுதல், ஏயும் பியும் நடைபெற்றுள்ளது தரப்படும் போது சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு கடைசி. அங்க கிடைக்கிற முடிவு ஏயும் பியும் சியும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவை குறிக்கும். இதை நாங்கள் 4 நிகழ்ச்சிகள் 5 நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக எழுதிக்கொண்டு போகலாம். இதை வேறொரு வழியிலையும் நீங்கள் நிறுவிக்கொள்ளலாம். பி ஏ இடவட்டு பி இடவட்டு சி சமன் பி ஏ இடவட்டு பி டாட் பி சியின் கீழ் ஏ இடவட்டு பி. இந்த ரெண்டையும் சேர்த்து யோசிக்கும். இப்ப இதுக்கு நாங்கள் முதல் நிறுவினரை போட்டா பி ஏ டாட் பி பி ஸ்லாஷ் ஏ இன்டு பி சி ஸ்லாஷ் ஏ இடவட்டு பி என்ற மாதிரியும் நிறுவிக்கொள்ளலாம். 3 நிகழ்ச்சிகளுக்கான பெருக்கல் விதி. 3 நிகழ்ச்சிகளுக்கான பெருக்கல் விதி இப்படி வரையறுக்கப்படும். இப்போ சில பயிற்சிகளை பார்ப்போம். இதில் நிபந்தனை நிகழ்தகவின் வரவிலக்கணத்தை வைத்துக்கொண்டு சில பயிற்சிகள் ஏற்கனவே நீங்கள் படித்த தேற்றங்களை பயன்படுத்தி கொண்டு இதில் நாங்கள் பயிற்சிகளை செய்து கொள்ளலாம். முதலாவது ஏ ஒன்றிப்பு பி 2/5, பிஏ 3/10, பிபி 1/5 இந்த பெறுமதிகளை காண்பதற்குரிய பயிற்சி. அதாவது பி ஏ ஒன்றிப்பு பி சமன் பி ஏ ஒன்றிப்பு பி சமன் பிஏ பிளஸ் பிபி மைனஸ் பிஏ இடவட்டு பி 2/5 3/10 1/5 சய பி ஏ இடவட்டு பி. அப்ப பி ஏ இடவட்டு பி சமன் அதை இங்கே கொண்டு வந்தா இவர் 3/10 சக 1/5 சய 2/5. இதை சுருக்கினீங்கன்னா பி ஏ இடவட்டு பி வே. அப்ப இது வரப்போது 5/3 2 4 1/10 ஏ இடவட்டு பி வந்து 1/10. பி ஏ ஸ்லாஷ் பி சமன் பி ஏ இடவட்டு பியின் கீழ் பிபி. ஏ இடவட்டு பி 1/10, பிபி வந்து 1/5 சுருக்கினீங்களா அதில் விட வந்து அரே. அடுத்தது ஏ நடந்து விட்டதென தரப்படும் போது ஏ நடந்து விட்டதென தரப்படும் போது பி என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு பி பி ஸ்லாஷ் ஏ பி ஏ இடவட்டு பியின் கீழ் பிஏ. ஏ இடவட்டு பி வந்து 1/10, பிஏ வந்து 3/10. அப்ப விட வரும் 1/3. ஏ நடந்து விட்டதென தரப்படும் போது பி என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி கொண்டு இதன் நிகழ்தகவை கணிக்கிறதுக்குரிய வழி.
A என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது என தரப்படும் போது B என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. இரண்டாவது, மாதிரி வழி S-ல A, B நிகழ்ச்சிகளாக இருக்கும்போது PA வந்து 1/3, PB 2/9, PA/B அரை எனின் PA/B, PA/B, PB/A' இதுகளை கணிக்கிறதுக்குரிய முறை. முதலாம் பகுதி PA/B, இதில் PA/B தந்திருக்கு. அதை எழுதினோம் என்றால் PA/B சமன் PA/B கீழ் PB. இவற்ற பெறுமதி வந்து அரை PA/B தான் எங்களுக்கு தேவை. PB வந்து 2/9. PA/B சமன் அரை 2/9. எனவே 1/9. A/B 1/9. PA/B சமன் PA plus PB minus PA/B. PA வந்து 1/3, PB வந்து 2/9, PA/B 1/9. அப்ப 9 போக சேர்த்தீங்கன்னா 3, 2, 1, 4/9, 4/9 வரும். PA/B. PB/A' சமன் PB/A' over PA'. இது B மட்டுமென்றதை குறிக்கும். PB மைனஸ் PA/B ஒன்று சாய PA. அப்ப PB வந்து 2/9, A/B 1/9, ஒன்று சாய 1/3. மேலே 1/9 வரும், கீழே 2/3 வரும். எனவே அதனுடைய விட 1/6 சொல்லி AB/A' பெறுமதி 1/6 நிபந்தனை நிகழ்ந்தவில் வார பகுதிகள். மூன்றாவது வினா அதே பெறுமதிகளோட ஒன்றிப்பு A/B', A'/B, A'/B' இதுகளின் பெறுமதிகள். PA/B சமன் PA plus PB minus PA/B. அரை 1/3 சய 1/4. ஏழின் கீழ் 12 ஒன்றிப்பின்ற பெறுமதி. PA/B' நிபந்தனை நிகழ்ந்த விரவிலக்கணம் PA/B' over PB'. இதே மட்டும் PA minus PA/B கீழ்
ஒன்று சய பிபி. அப்ப பி ஏ ஸ்லாஷ் பி டேஷ் சமன் பிஏ வந்து அரை பி ஏ டவட்டு பி ஒன்றின் கீழ் 4 ஒன்று சய ஒன்றின் கீழ் 4 2 கீழ் 3 3 கீழ் 8 A இன் கீழ் B டேஷ். B என்ற நிகழ்ச்சி நடைபெறாமல் இருக்க தரப்படும் போது A என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்த்தாகும். P A dash slash B சமன் P A dash இடப்பட்டு B இன் கீழ் P B. அது வந்து B மட்டும் என்பதை குறிக்கும். அப்ப PB மைனஸ் PA இடப்பட்டு B ஓவர் PB. PB ஒன்றின் கீழ் 3 PA இடப்பட்டு B ஒன்றின் கீழ் 4 PB வந்து ஒன்றின் கீழ் 3. மேலே ஒன்றின் கீழ் 12 கீழே ஒன்றின் கீழ் 3 மேலே ஒன்றின் கீழ் 12 கீழே ஒன்றின் கீழ் 3. PA PB ஒன்றின் கீழ் 3 PA இடவட்டு B ஒன்றின் கீழ் 4 ஒன்றின் கீழ் 12 ஒன்றின் கீழ் 3 விட ஒன்றின் கீழ் 4 B மட்டும் மேல PB மைனஸ் PA இடவட்டு B கீழே PB PB வந்து ஒன்றின் கீழ் 3 PA இடவட்டு B PA இடவட்டு B ஒன்றின் கீழ் 4 அப்ப மேலே ஒன்றின் கீழ் 12 கீழே ஒன்றின் கீழ் 3 ஒன்றின் கீழ் 4. இந்த இறுதி பகுதி P A dash slash B dash P A dash இடவட்டு B dash கீழ் PB dash. இது டிமாஸ் தேற்றத்தில் PA ஒன்றிப்பு B முழுவதின் டேஷ் கீழே PB டேஷ் இருக்கு. இந்த டேஷ் வந்து வெளியில போயிட்டு அது ஒன்றிப்பா மாறும். அப்ப ஒன்று சய PA ஒன்றிப்பு B ஒன்று சய PB ஒன்று சய PA ஒன்றிப்பு B 7 இன் கீழ் 12 முதல் எடுத்தது. PB வந்து ஒன்றின் கீழ் 3 5 இன் கீழ் 12 2 இன் கீழ் 3 அப்ப விட வரப்போது 5 இன் கீழ் 8. இதுக்கு விளக்கம் B dash நடைபெற பெற்றுள்ளது என தரப்படும் அல்லது B நடைபெறவில்லை என தரப்படும் போது Aயும் நடைபெறாமல் இருப்பதற்குரிய நிகழ்தகவு Aயும் நடைபெறாமல் இருப்பதற்குரிய நிகழ்தகவு இப்படி கணக்கிடலாம். பகுதி A இப்படியான கணக்குகள் வரும். இந்த சமன்பாடுகளை ஏற்கனவே படித்த தேற்றங்களையும் இப்ப படித்த நிபந்தனைகள் வரவிலக்கணத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த இப்படியான கணக்குகளை நீங்கள் செய்து கொள்ளலாம்.
நாலாவது, நாணயம் ஒன்று சுண்டப்படுகின்றது, அது தலைப்பூ இரண்டும் தோன்றுகின்றதெனின், அது தலைப்பூ இரண்டும் தோன்றியுள்ளதென தரப்படும் போது சரியாக ஒரு தலை மட்டும் தோன்றுவதற்கான நிகழ்த்தாகும். 3 நாணயங்கள் சுண்டப்படுது, அதில் கிடைக்கிற மாதிரி வழி S சமன் HHH HHT HTH THH TTH THT HTT TTT இப்படி 8 நிகழ்வுகள் கிடைக்கும். இது மாதிரி கேபிட்டல் எக்ஸ் என்று எடுப்போம் அல்லது என்று எடுக்கலாம். தலையும் பூவும் தோன்றுதல், அதில் தலையும் பூ இரண்டும் தோன்றியுள்ளதே. இந்த முதலாவதும் இறுதியும் பெறாது. மத்திய நிலை தலை பூ இரண்டும் தோன்றுதல், இரண்டும் தோன்றுதல். அப்ப எக்ஸுக்கு வரப்போறவ HHT HTH THH TTH THT HTT இப்படி 6 நிகழ்வுகள் கிடைக்கும். ஆனால் அது நிபந்தனை, அது சரியாக ஒரு தலை தோன்றுதல், சரியாக ஒரு தலை தோன்றுதல். Y வந்து சரியாக ஒரு தலை தோன்றுதல். அப்ப சரியாக ஒரு தலை தோன்றுதல் வந்து TTH THT HTT தோன்றி மட்டும் தோன்ற நிகழ்வு கற்று. அதாவது வந்து P Y/A-க்கு X நடைபெற்றுள்ளது என தரப்படும் போது Y நடைபெறுவதற்கான நிகழ்வு PX-இன் மேல் PX/Y. இதை பொறுத்த மட்டும் X/Y வந்து PY-க்கு சமம். PY/PX. S-ல 8 நிகழ்வுகள் இருக்கு. 6 நிகழ்வு, 3 நிகழ்வு. 3 கீழ் 8, 6 கீழ் 8 அரியேஷன் நிபந்தனை நிகழ்வாக வசனம். அதாவது 3 நாணயம் சொன்னைக்கு கிடைக்கிற மாதிரி வழி வந்து 8 பகுதிகளை கொண்டது. அதுல சொல்லியிருக்கு தலையும் பூவும் தோன்றி இருக்கு. முதலாவது எல்லாம் தலைவாரதும் எல்லாம் பூவாரதும் வராது. மற்ற 6 நிகழ்வுகளும் அதில் அடங்கும் என தரப்படும் போது தோன்றியுள்ளதெனின் அதில் சரியாக ஒரு தலை மட்டும் தோன்றுதல், சரியாக ஒரு தலை மட்டும் தோன்றுது. அப்ப கேள்வி வந்து உங்களை X நடந்து விட்டது என தரப்படும் போது Y நடைபெறுவதற்கான
நிகழ்த்தாகும். px இன் மேல் x இடவட்டு y. இந்த பகுதியில் y ஆனது x இன் எவ்வளோட, அப்ப x இடவட்டு y வந்து py கேஸ் தான். 3 இன் கீழ் 8 6 இன் கீழ் 8. அப்ப விட அரே என்று அந்த கேள்விக்குரிய விட வந்து அரே என்று சொல்லுவேன். 3 நாணயங்கள் சுண்டப்படுது. அதில் தலை கமப்பு 2 தோன்றியுள்ளன. 3 தலை தோன்றுதலும் 3 பூ தோன்றுதலும் வராது. அது சரியாக ஒரு தலையை மட்டும் கொண்டிருக்க நிகழ்ந்தாகும். ஏனெனில் அதான் என்ன தரப்படும் போது அது சரியாக ஒரு தலையை மட்டும் தோன்றியிருக்கிறதுக்குரிய நிகழ்ந்தாகும். இப்படியும் சொல்லுவேன். இதுல முக்கியம் இது வரவிலக்கண நிபந்தனை அல்ல. இந்த வரவிலக்கணம் இந்த y வந்து x க்கு உபதோடைய என்றபடியால x டவட்டு y by கேஸ் py மாதிரி வழியில 8 இருக்குது. அதில் எக்ஸுக்குள்ள 6 y-க்குள்ள 3 விட அரேன்னு சொல்லுவேன். அடுத்ததும் ஒரு வசன ஒரு நியந்தாவில் வார ஒரு வசன கணக்கு. கட்டட வேலை ஒன்றில் கட்டட பொருட்கள் எல்லாம் சரியான நேரத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்பது கேபிட்டல் M என்ற நிகழ்வால குறிக்கப்படுது. கட்டடம் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்கப்படும் என்பது F-ஆல குறிப்பிடப்படுது. அதுல வந்து PM வந்து 0.8 PM இடவட்டு F வந்து 0.65 என தரப்பட்டிருக்கிறது. PF/M அதாவது இந்த கருத்தை விளக்க சொல்லியிருக்கு. PF/M இதுக்குரிய விளக்கத்தை முதல் எழுத சொல்லிக்கிறார். PF/M M என்ற நிகழ்ச்சி நடந்து விட்டதென தரப்படும் போது F என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவுதான் இந்த PF/M என்பதை குறிக்கும். M என்ற நிகழ்ச்சி நடந்து விட்டதென தரப்படும் போது அல்லது கட்டட வேலை ஒன்றில் எல்லா கட்டட பொருட்களும் சரியான நேரத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதென தரப்படும் போது கட்டடம் சரியான நேரத்தில் அல்லது காலத்தில் கட்டி முடிவடைவதற்கான நிகழ்தாகும். M என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளதென தரப்படும் போது F என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தாக குறிக்கும். அப்படி எழுதி கொள்ளலாம். அல்லது கட்டட பொருட்கள் சரியான நேரத்தில் கொடுக்கப்படுகிறது என தரப்படும் போது கட்டடம் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்கப்படும் அல்லது முடிக்கப்படுவதற்கான நிகழ்தாக இது குறிக்கும். அப்ப இதுக்குரிய விளக்கம் நீங்கள் எழுதிக் கொள்வீர்கள். M என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளதென தரப்படும் போது F என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தாக இது குறிக்கும். அதின் பெறுமதியையும் கேட்டிருக்கு. அப்ப PF/M சமன் PF இடவட்டு M ஓவர் PN. F இடவட்டு M வந்து 0.65 இது 0.8 அதாவது வந்து 65 கீழ் 80 13 கீழ் 16 சொல்லுவேன். 13 கீழ் 16 அல்லது இதிலே தசம் பிரிச்சும் போட்டுக்கொள்ளலாம். 6.5 கீழ் 8 போட்டு அதை சுருக்கியும் தசத்தில் எழுதி கொள்ளலாம். இப்ப PF 0.7 சொல்லிக் கொண்டு கட்டட பொருட்கள் நேர காலத்தில் கொடுக்கப்படவில்லை என தரப்படும் போது கட்டட பொருட்கள் நேர காலத்துக்கு கொடுக்கப்படவில்லை என தரப்படும் போது கட்டடம் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்கப்படுவதற்கான நிகழ்தாகும்.
கட்டடப் பொருட்கள் நேர காலத்துக்கு கொடுக்கப்படவில்லை. கட்டடப் பொருட்கள் நேர காலத்துக்கு கொடுக்கப்படுகிறது வந்து F, கொடுக்கப்படவில்லை என்பது F டேஷ். அதுதான் நடந்து. கட்டடப் பொருட்கள் நேர காலத்துக்கு கொடுக்கப்படவில்லை என்பது, கொடுக்கப்படுவது M, கொடுக்கப்படவில்லை என்பது M டேஷ். ஆனால் கட்டடம் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்கப்பட வேண்டும். F டேஷ் M டேஷ். M நடைபெறவில்லை, F நடைபெறுவதற்கான நிகழ்ந்தார். P F இடப்பட்டு M டேஷ் கீழ் PM டேஷ். PF மைனஸ் PM இடப்பட்டு F over 1 minus PM. PF வந்து 0.7, PM F இடப்பட்டு M வந்து 0.7. சைவதசம் 65 1 சய சைவதசம் 8. அப்ப வரப்போகுது சைவதசம் 05க்கு சைவதசம் 10. அப்ப விட வரும் சைவதசம் 10 5. சைவதசம் 10 5. சைவதசம் 10 5. கட்டடப் பொருட்கள் நேர காலத்துக்கு வழங்கப்படவில்லை என தரப்படும் போது கட்டடம் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்கப்படுதல் என்பதற்கான நிகழ்தகவு வந்து 0.10 தரப்படும். அடுத்த கேள்வி, ஒரு விவாகம் செய்த ஆண் டிவி நிகழ்ச்சி ஒன்றை பார்ப்பதற்கான நிகழ்தகவு 0.4. ஒரு விவாகம் செய்த பெண் அந்நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான நிகழ்தகவு 0.5. ஒருவருடைய மனைவி டிவியில் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பார்க்கிறார் என தரப்படும் போது அவளது கணவன் அந்நிகழ்ச்சியை பார்க்க நிகழ்தகவு வந்து 0.7. ஒரு விவாகம் செய்த ஆண் என்பது கணவன் வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்குரிய நிகழ்தகவு வந்து 0.4. மனைவி அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்குரிய நிகழ்தகவு 0.5. மனைவி அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறார் என தரப்படும் போது கணவன் பார்க்கிறதுக்குரிய நிகழ்தகவு வந்து 0.7. அது விவாகம் செய்த ஆண் என்பது கணவன், விவாகம் செய்த பெண் வந்து மனைவி அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறார் என தரப்படும் போது கணவன் பார்க்கிறதுக்குரிய நிகழ்தகவு வந்து 0.7. அப்ப இதை வச்சுக்கொண்டு சில கேள்விகளை கேட்டிருக்கிறேன். அப்ப கணவன் வந்து அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்குரிய நிகழ்தகவு 0.4. மனைவி பார்க்க நிகழ்தகவு 0.5. மனைவி பார்க்கிறார் என தரப்படும் போது கணவன் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்குரிய நிகழ்தகவு 0.7. இப்ப A என்று வைப்போம். கணவன் அந்நிகழ்ச்சியை டிவி நிகழ்ச்சியை பார்த்து B வைப்போம். மனைவி அந்நிகழ்ச்சியை டிவி நிகழ்ச்சியை பார்த்து டிவி நிகழ்ச்சியை பார்த்து
அப்ப தரவுகளை போட்டோம் என்றால் PA வந்து 0.4, PB வந்து 0.5 மனைவி பார்க்கிறது. மனைவி பார்க்கிறார் என தரப்படும் போது கணவன் பார்க்கிறதுக்குரிய நிகழ்வாகும். மனைவி பார்க்கிறார் என தரப்படும் போது கணவன் பார்ப்பதற்குரிய நிகழ்வு 0.7. முதலாம் பகுதி ஒரு விவாகம் செய்த சோடி என்றால் ஏயும் பியுக்குமான இடவெட்டுக்குரிய நிகழ்வாகும். கணவனும் மனைவியும் பார்ப்பதற்குரிய நிகழ்வாகும். முதலாம் பகுதி PA இடவெட்டு B கணவன் A/B சமன் PA இடவெட்டு B ஓவர் PB. இது 0.7, இது 0.5. பெருக்கல் விதி மாதிரியும் போடலாம். PA இடவெட்டு B சமன் PB டாட் PA into A/B. PB வந்து அந்த மனைவி டிவி நிகழ்ச்சியை பார்க்கறது 0.5. மனைவி பார்க்கிறபடியா கணவன் பார்க்க நிகழ்வு 0.7. அப்ப எனவே நிகழ்வு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறதுக்கு 0.35. ஒரு விவாகம் செய்த சோடி டிவி நிகழ்ச்சியை பார்க்கறதுக்குரிய நிகழ்வு. இரண்டாவது, கணவன் குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பார்க்கிறார் என தரப்படும் போது மனைவி பார்க்க. கணவன் குறிப்பிட்ட டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறார் என தரப்படும் போது மனைவி பார்க்க. B/A PA இடவெட்டு B ஓவர் PA 0.35 கீழ் 0.4. 0.35 கீழ் 0.4. அதை சுருக்கி நீங்கள் 0.8 7 0.875. கணவன் பார்க்கிறார் என தரப்படும் போது மனைவி பார்ப்பதற்குரிய நிகழ்வு. ஒருவர் மட்டும் டிவி நிகழ்ச்சியை பார்ப்பதற்குரிய நிகழ்வு. ஒருவர் மட்டும் டிவி நிகழ்ச்சியை பார்ப்பதற்குரிய நிகழ்வு. அப்ப PA வந்து 0.4, PB வந்து 0.5, PA/B 0.7. மூன்றாம் பகுதி ஒருவர் மட்டும் டிவி நிகழ்ச்சியை பார்க்க. ஒருவர் மட்டும். மூன்றாம் பகுதி ஒருவர் மட்டும் டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்கு PA மட்டும் ஒன்றிற்கு B மட்டும். அந்த A-B, B-A தம்முள் புறநீங்கல் நிகழ்ச்சிகள் A-Bயும் B-A. A-B என்பது A இடவட்டு B', B-A என்பது B இடவட்டு A'. தம்முள் புறநீங்கல் நிகழ்ச்சிகள் PA-B plus PB-A. இவர் PA minus PA இடவட்டு B plus PB minus PA இடவட்டு B. PA plus PB by 2 PA டவட்டு B. PA வந்து 0.4,
0.5 2 தர 0.35 அப்ப 0.9 அது 0.7 0.10 ஒருவர் மட்டும் அந்நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான நிகழ்தகவு. கடைசி ஒரு விவாகம் செய்த சோடி இல ஒருவர் ஆவது பி ஏ ஒன்றிப்பு பி ஒருவர் ஆவது பார்த்தல் அல்லது மனைவி அல்லது கணவன் பார்த்தல் PA plus PB minus PA double to B 0.4 0.5 0.35 0.35 ஒருவராவது பார்ப்பதற்குரிய நிகழ்தகவு 0.55 வார வசன கணக்கு. பாடசாலை ஒன்றில் இருக்கிற அடுத்தனக்கு பாடசாலை ஒன்றில் இருக்கிற 20% கணிதத்திலும் 15% பௌதிகத்திலும் 10% சித்தி அடையவில்லை. வலுமாறாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாணவன் பௌதிகத்தில் சித்தியடையவில்லை என தரப்படும் போது கணிதத்தில் சித்தியடையாமல் இருக்க, கணிதத்தில் சித்தியடையவில்லை என தரப்படும் போது பௌதிகத்திலும் சித்தியடையாமல் இருக்க, கணிதத்தில் அல்லது பௌதிகத்தில் சித்தியடையாதிருக்க நிகழ்தகவு கேட்டுக்கிடாது. இதில் குறிப்பிடுதலை போட்டு அதை நீங்கள் பயிற்சியாக செயல்படலாம். இது ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், சித்தி அடையவில்லை என்றதை நீங்கள் எடுத்துக்கொண்டா சரி. எம்மண்டெடுப்பம் கணிதத்தில் சித்தி அடையவில்லை, அடையாத மாணவர்கள். அப்ப PM சமன் 20%. பௌதிகத்தை நாங்கள் x என்று தான் எடுப்போம். இந்த P வார வழியா x என்று எடுப்போம். x பௌதிகத்தில் சித்தி அடையாதவர்கள் பௌதிகத்தில் சித்தி அடையாத மாணவர்கள் PX சமன் 0.1. இரண்டிலும் சித்தி அடையாதவர்கள் M/X 0.1. இதில் அந்த குறியீடுகளை போட்டிங்கன்னா வரவிலக்கண பெறுமதிகளை கண்டுகொள்ள. P பௌதிகத்தில் சித்தியடையவில்லை என தரப்படும் போது கணிதத்திலும் சித்தியடையவில்லை. X அது வரவிலக்கணத்தை போட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, கணிதத்தில் சித்தியடையவில்லை என தரப்படும் போது பௌதிகத்தில் சித்தியடையவில்லை அல்லது என்றால் M/X இந்த பெறுமதிகளை காண்பித்துக் கொண்டாச்சு. இவ்வளவும் நிபந்தனை நிகழ்தகவு தொடர்பான வசன கணக்குகள். இப்ப அடுத்த பகுதி நிபந்தனை நிகழ்தகவின் வசன கணக்குகள், பகுதியில் வரக்கூடிய கணக்குகள் பார்த்தோம். அடுத்த பகுதி சாரா நிகழ்ச்சிகள்.
மாதிரி வழி எஸ்ஸில் ஏ என்றொரு நிகழ்ச்சி இடம்பெற்ற பின்னர் பி என்றொரு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. ஏ நடந்த பிறகு பி நடைபெறுகிறது. நாணயம் ஒன்றை சுற்றுறோம் முதல் தடவை, இரண்டாம் தடவை. இப்போ முதல் தடவை சுன்றது ஏ என்ற நிகழ்ச்சியும் இரண்டாம் தடவை சுன்றது பி என்ற நிகழ்ச்சியாக இருக்கலாம். அப்படி ஏ என்ற ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்ற பின்னர் பி என்ற ஒரு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. ஏ என்ற நிகழ்வு அல்லது நிகழாமை, ஏ நிகழ்ந்தது நிகழாமல் பி என்ற நிகழ்வை பாதிக்காது. ஏ நடந்த என்ன நடக்காவிட்ட என்ன, அது பி என்ற நிகழ்வை பாதிக்காதெனில் அவை சாரா நிகழ்ச்சிகள் எனப்படும். பி என்ற நிகழ்வு பி என்ற நிகழ்வை பாதிக்காது. ஏ நடந்தா தான் பி நடக்கும். ஆனா ஏ என்ற நிகழ்வோ நிகழாமையோ பியில பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டால் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் சாரா நிகழ்ச்சிகள் எனப்படும். ஏ நடந்தா பிறகு பி நடைபெறுவதற்கான நிகழ்வுக்கு குறியீடு B/A. அது PBK சாதாரணமாக எழுதுற நிகழ்வு PBK. ஏ நடந்தா பிறகு பி நடைபெறுகிறது, ஏ நடந்தா பிறகு பி வந்து நடைபெறுகிறது. அது பி என்ற நிகழ்வை பாதிக்காது. பி என்ற நிகழ்வு நிகழ்வதற்கான நிகழ்வு வந்து பிபி. ஏ நடைபெற்றுள்ளது என தரப்படும் போது பி நடைபெறுவதற்கான நிகழ்வுக்கு குறியீடு B/A. அந்த நிகழ்வு குறியீடு PBK சமன். வளமையாக எழுதுற PBK சமனா. இதுதான் சாரா நிகழ்ச்சிக்குரிய வரைவிலக்கணத்தின் முடிவு. ஏ என்ற நிகழ்வு பியை பாதிக்காதெனில் ஏ நடந்தா பிறகு பி நடக்குது. ஏ நடைபெற்றுள்ளது என தரப்படும் போது பி நடைபெறுவதற்கான நிகழ்வு PB/A குறிக்கும். அது PBK சமன். நிபந்த நிகழ்வு சார்ந்ததுக்கு மட்டும் சாராதுக்கு மட்டும் என்றல்ல, அது பொதுவானது. நிபந்த நிகழ்வு ஏ நடைபெற்றுள்ளது என தரப்படும் போது பி நடைபெறுக்கான நிகழ்வுக்கு வரைவிலக்கணம் இது. அப்ப நாங்கள் அதை குறுக்க பெருக்கினோம்னா சாரா நிகழ்ச்சிக்குரிய தொடர்பு கிடைக்கும். PA இடவட்டு B சமன் PA.PB. ഇതിന്റെ മറുതലയും ഉണ്ട്. അതായത് എയും ബിയും ചേരാതെ இருந்தால் PA இடவட்டு B வந்து PA.PBக்கு சமம். PA இடவட்டு B வந்து PA.PBக்கு சமனா இருந்தால் அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் சாரா நிகழ்ச்சிகள்னு சொல்றோம். சாராத நிகழ்ச்சிகளா. அப்ப சாரா நிகழ்ச்சிகள் என்றால் PA இடவட்டு B PA.PBக்கு சமம், PA இடவட்டு B PA.PBக்கு சமனா இருந்தால் ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும். இப்ப சாரா நிகழ்ச்சிகளின் முடிவு PA இடவட்டு B சமன் PA.PB. இதிலையும் நாங்கள் மரவரிப்படத்தில் விளக்கம் சொல்லலாம். இதிலையும் மரவரிப்படத்தில் சாரா நிகழ்ச்சிகளில் பெருக்கல் விதி நிபந்தனையில் பெருக்கல் விதியும் மரவரிப்படத்தில் குறித்து காட்டலாம். இதுல சாரா நிகழ்ச்சிகளையும் மரவரிப்படத்தில் நாங்கள் குறிக்கிறோம். இதுல A, இதில் எழுதுவோம் PA, இது B. சாரா நிகழ்ச்சி என்றால் அது PB. நிபந்தனையில் வர முதலாவது பெருக்கலும் இதுதான். ஆனா அங்க இதுல நாங்கள் B/A தான் குறிப்போம். இங்க கிடைக்கிற முடிவு ரெண்டிலையும் PA இடவட்டு B தான். இதான் மரவெளிப்படத்தில் நாங்கள் பெருக்கமா எழுதுறதுக்குரிய விளக்கம். PA.PB சமன் PA இடவட்டு B. நிபந்தனையில் வர பெருக்கலுக்கும்
இப்படி நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். இது சாரா நிகழ்ச்சிகள். சாரா நிகழ்ச்சிகள் வாரதை PA டாட் PB PA வட்டு இப்போ மரவரி படத்திலே நாங்கள் குறிச்சி காட்டுறது இந்த இந்த சாரா நிகழ்ச்சிங்கிற பண்பத்தான் அங்கேயும் மரவரி படத்தில் பெருக்கல் விதி மாதிரி பெருக்கி காட்டு. அங்கே PA விட்டு B பை சாரா நிகழ்ச்சிகள் என்றால் PA விட்டு B சமன் PA டாட் PB இருக்கும். PA விட்டு B சமன் PA டாட் PB இருந்தால் அவை சாரா நிகழ்ச்சிகள் ஆகும். சாரா நிகழ்ச்சியில் கிடைச்ச மிக முக்கியமான முடிவு இதாக இருக்கும். அடுத்த பகுதிக்கு போனோம்னா சாரா நிகழ்ச்சிகளில் வார முதலாவது தேற்றம். மாதிரி வழி எஸ்ஸில் ஏகம வீடு சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும்போது ஏடாசும் பீடாசும் ஒன்றுக்கொன்று சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும். ஏடாஸ் என்பது இந்த நிரப்பி நிகழ்ச்சி ஆகும். ஏயும் பியும் ரெண்டு நிகழ்ச்சிகள் ஏடாசும் பீடாசும் சாராத என்று காட்டணும். ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சிகள் ஏடாசும் பீடாசும் சாராத வேண்டதை நாங்கள் காட்டணும். தரவு ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சி. ஏபி சாரா நிகழ்ச்சிகள் என்று சொன்னபடியால ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சிகள் என்று சொன்னபடியால PA விட்டு B சமன் PA டாட் PB ஆக PA டாட் PB ஆக அது தர. இப்போ நாங்கள் நிறுவ வேண்டியது PA டேஷ் A டேஷும் பியும் சாராத வேண்டும். இது சாராத வேண்டா சாராத நிகழ்ச்சிகள் ஏகம B சாரா நிகழ்ச்சிகள் PA விட்டு B equal PA டாட் PB. சாராத வேண்டா இந்த பெருக்கம் உண்மையா இருந்தா சாராத. இப்ப தரவு ஏயும் பியும் சாராதன்றபடியே இந்த தொடர்பு. இப்ப இதை காட்டவும் அங்கே இருந்திக்கவை அது சமனண்டா இதை எழுதி கொள்ளலாம். அங்கால இருந்திக்க வைப்போம். ஏடாஸ் இடப்பட்டு பிஎப்பா இது B மைனஸ் ஏ குறிக்கும். அதாவது B மட்டும் PB மைனஸ் PA விட்டு B எல்லாம் முதற்படுத்த தேற்றங்களுக்கு இது வரும். PB மைனஸ் PA டாட் PB ஏயும் பியும் சாராது. இதில் PB பொது எடுத்தீங்கள் என்றால் PB பொது எடுத்தால் 1 மைனஸ் PA என்று சொல்லி வரும். 1 மைனஸ் PA 1 மைனஸ் PA வந்து PA டேஷுக்கு சமன். PA டேஷுக்கு சமன். எனவே எங்களுக்கு கிடைக்கிற முடிவு PA டேஷ் இடப்பட்டு B வந்து PA டேஷ் டாட் PB. இந்த பெருக்கம் சமனா இருந்தா இவ ரெண்டு பேரும் சேராது. ஆகவே A டேஷும் A டேஷ் கமா B டேஷ் என்பன சாரா நிகழ்ச்சிகளா. ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும் போது ஏடாசும் பியும் அல்லது ஏ பி டேஷ் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும். இரண்டாவது தேற்றம் ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும் போது
A டேஷும் B டேஷும் சேராதவை என்று காட்டணும். PA இடவெட்டு B சமன் PA டாட் PB. இது தரம். A டேஷும் B டேஷும் சேராதவை என்று காட்டணும். A டேஷும் B டேஷும் சேராதவை என்று காட்ட வேண்டும். PA டேஷ் இடவெட்டு B டேஷ். விமோகனின் தேற்றத்தில் இவரை நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். PA ஒன்று to B முழுவதின் டேஷ் 1 மைனஸ் PA ஒன்று to B. A ஒன்று to B க்கு நீங்கள் தேற்றம் படிச்சிருப்பீங்க. 1 மைனஸ் PA மைனஸ் PB பிளஸ் PA இடவெட்டு B. இப்போ இது சாரா நிகழ்ச்சிகள் இதுக்கு A இடவெட்டு B க்கு PA டாட் PB போடலாம். முக்கியமான தேற்றம் PA டாட் PB. ஒன்று சாய PA PB பொது எடுத்தீங்கன்னா அதிலையும் ஒன்று சாய PA சொல்லி வரும். ஒன்று சாய PA பொது எடுத்தோம்னா அதில் ஒன்று சாய PB சொல்லி வரும். அப்ப PA டேஷ் இடவெட்டு B டேஷ் சமன் ஒன்று சாய PA காக PA டேஷும் ஒன்று போடலாம். PA டேஷ் இடவெட்டு B டேஷ் வந்து PA டேஷ் இடவெட்டு B டேஷ் வந்து PA டேஷ் டாட் PB டேஷ் என்று வர்றபடியால Aயும் Bயும் சாரா நிகழ்ச்சிகளாக இருந்தால் அவையிட்ட நிரப்பிகளும் சேராதவை தான் என்பன சாரா நிகழ்ச்சிகளாகும். அப்ப Aயும் Bயும் சேராதவை என்றா Aயும் Bயும் சேராதவை என்று சொன்னா Aயும் Bயும் சேராதவை என்று சொன்னா ஓகே, இதை நாங்கள் பெருக்கமாக எழுதுவோம். PA டாட் PB இதையே பெருக்கமாக எழுதுறோம். அவை சாரா நிகழ்ச்சிகள் என்றபடியே பெருக்கம். Aயும் Bயும் சாரா நிகழ்ச்சி. நாணயம் ஒன்று சுண்டுதல், தாயக்கட்ட சுண்டுதல். Aயும் Bயும் சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும்போது Aயும் B டேஷும் சாரா நிகழ்ச்சி, A டேஷ் B சாரா நிகழ்ச்சி, A டேஷ் B டேஷ் சாரா நிகழ்ச்சிகள். அதனால தான் நாங்கள் இங்கே மரவெளிப்படத்தில் பெருக்கமாக எழுதி காட்டுறோம். அப்போ சாரா நிகழ்ச்சிகளில் வர ரெண்டு தேற்றம், ஒன்று Aயும் Bயும் சாரா நிகழ்ச்சியாக இருக்கு, A டேஷும் Bயும் சாரா நிகழ்ச்சி, அல்லது Aயும் B டேஷும் சாரா நிகழ்ச்சி. அடுத்தது Aயும் Bயும் சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும்போது A டேஷும் B டேஷும் சாரா நிகழ்ச்சிகளாக இருக்கும். இதில் நாங்கள் பெருக்கமாக அடுக்கிறதுக்குரிய விளக்கம் இங்கே இருக்குது. நிபந்தனைகளையும் மரவெளிப்படத்தில் குறித்து காட்டலாம், கணக்கு வரும்போது சொல்லுவேன். சாரா நிகழ்ச்சிகளின் பெருக்கலுக்குரிய விளக்கம் இதில் இருக்கு. காமிச்சு பண்ணிக்கிறேன்டா. சரி, சாரா நிகழ்ச்சிகள் அல்லாதவ PA விட்டு B not equal to PA dot PB என்றால் சாரா நிகழ்ச்சி அல்லாத இருக்கும், அல்லது சார்ந்த நிகழ்ச்சி என்று சொல்லலாம். இரண்டாவது முக்கியமானது பகுதியை கேள்வியில் பாவிக்க வேண்டிய வரும். A, B, C என்பன ஒன்றுக்கொன்று சாரா நிகழ்ச்சிகள் எனில், ரெண்டு நிகழ்ச்சிகளை பிரித்து நாங்கள் வரவிலக்கணங்களை படித்தோம். மூன்று நிகழ்ச்சிகள் சாராதவை எனில்
இதை மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் தங்களுக்குள்ள சேராமையும் 3 நிகழ்ச்சிகள் சேராமையும் இருக்கு. 3 பண்பு. ஏயும் பியும் சேராது, பியும் சியும் சேராது, சியும் ஏயும் சேராது, 3 நிகழ்ச்சியும் சேராமைக்குரிய பண்புகளாக அவை இருக்கும். இதுல சில வினாக்கள் பயிற்சிகளை பார்ப்போம். சாரா நிகழ்ச்சிகளாக 2 நிகழ்ச்சிகள் PA சமன் 1/3, PB வந்து 2/3, PA 1/B வந்து 3/5 AB வெட்டி யாது குழுவே சார்ந்தவையா சாராதவையா என்றதை பார்க்கறது. அப்ப PA 1/3, PB 2/3, PA 1/2 3/5. அதில் ஏட விட்டு பியை கழிச்சா சார்ந்த சாராத பற்றி சொல்லல. PA 1/B சமன் PA plus PB minus PA double to B 3/5 1/3 சக 10/3 சய PA double to B. அப்ப PA double to B வரும். அது 1 10/5 வரும். அப்ப நாங்கள் PA dot PB கணிச்சோம்னா 1/3 தர 10/3 அது 2/9. எனவே PA double to B not equal to PA dot PB. சார்ந்த நிகழ்ச்சிகள் சாரா நிகழ்ச்சிகள் அல்ல. சார்ந்தவையா சாராதவையா? அப்ப PA இடப்பட்டு B not equal to PA dot PB என்றபடியால சாரா நிகழ்ச்சிகள் அல்ல. சார்ந்த நிகழ்ச்சிகள் சொல்லி ஏற்கனவே படித்த இந்த தேற்றங்களை பயன்படுத்தி P இப்ப சாரா நிகழ்ச்சிக்குரிய வரைவிலக்கணத்தையும் வச்சுக்கொண்டு இந்த PA இடப்பட்டு B சமன் PA dot PB இருந்தால் சாரா நிகழ்ச்சி, சமன் இல்லாமல் இருந்தா சார்ந்த நிகழ்ச்சி. இதில் சிறிய சிறிய பகுதிகள் மாதிரிபடி எஸ்ஸில் A, B இது சாரா நிகழ்ச்சிகள் சொல்லி, இது சாரா நிகழ்ச்சிகள் PA 2/3 PA இடப்பட்டு B 1/3 இவ சாரா நிகழ்ச்சிகள் என்றபடியால PA இடப்பட்டு B சமன் PA dot PB யார் 1/3 2/3 PB. PB equal arrange சாரா நிகழ்ச்சிகள் என்ற பெருக்கத்தை பாய்ந்து எழுதுவாங்க. சாரா நிகழ்ச்சிகள் என்றபடியால அந்த பெருக்கங்கள் சமன். PA dot B சமன் PA dot PB. PA dot B 1/3 PB வந்து 2/3 PB கேட்டுக்கிட்ட அப்ப PB வந்து அரேண்டு வரும். மாதிரி வழி எஸ்ஸில் A, B இது சாரா நிகழ்ச்சிகளாகும். PA 7.8 PB 7.5 PA 1 B 7.9 ஏயும் பியும் சாரா நிகழ்ச்சிகள் என காட்டு. A, B என்பன இது நிகழ்ச்சிகள் எனில் ஏயும் பியும் சாராதவை என காட்டு. இது நிகழ்ச்சிகள் எனில் நிகழ்ச்சிகளாகும். PA 7.8 PB 7.5 PA 1 B 7.9 எனில் ஏயும் பியும் சாராதவை என காட்டு. ஏயும் பியும் சாராதவை என காட்டு. இது நிகழ்ச்சிகளே, இது நிகழ்ச்சிகளே சாராதவை என காட்டு.
PA ஒன்றிற்கு B சமன் PA plus PB minus PA divided to B. PA ஒன்றிற்கு B வந்து 0.9, இது 0.8, இது 0.5, PA divided to B. PA divided to B வரும், PA divided to B வரும் 0.4. PA dot PB சமன் PA dot PB சமன் 0.8 தர 0.5, அதுவும் 0.4 சொல்லி வரும். அவை P A divided to B சமன் PA dot PB என்றபடியால் A, B என்பது சாரா நிகழ்ச்சிகளாகும். right? A, B என்பன சாரா நிகழ்ச்சிகளாகும். A விட்டு B கணிக்கிறீங்க, PA யும் PB யும் தந்திருக்கு. அப்ப A ஒன்றிற்கு B வந்து 0.9, A யும் B யும் சாரானது. அடுத்த பகுதி A, B என்ற மாதிரி வெளியேசில இது சாரா நிகழ்ச்சிகளாகும். இடவட்டும் ஒன்றிற்கும் தந்திருக்கு. PA யும் PB யும் கணக்கு பகுதியில் வர இப்படி வகையான கணக்கு சாரா நிகழ்ச்சிகள். PA நாங்கள் X என்று போடுவோம், PB வந்து Y என்று எடுப்போம், Y என்க சாரா நிகழ்ச்சிகள் என்றபடியால PA டாட் PB வந்து PX டவட் Y க்கு சமன், HA டவட் B க்கு சமன், A டவட் B க்கு சமன். அப்ப PA வந்து X, இவர் Y, ஒன்றிங்கு 3. PA ஒன்றிற்கு B வந்து 5/6 க்கு சமன். PA plus PB minus PA divided to B சமன் 5/6. இது X ஆக Y minus அந்த 5/6. இது X ஆக Y சமன் 7/6. முதலாம் சமன்பாட்டின் படி y சமன் 1/3x என்று எடுக்கலாம். y சமன் 1/3. The 2 implies x ஆக y equal 7/6. ஒன்றின் படி y வந்து 1/3x க்கு சமன். x ஆக 1/3x equal 7/6. 3x வர்க்கம் சக 1/3x 7/6 2. 6x வர்க்கம் சக 2 7x. 6x வர்க்கம் சய 7x சக 2.
காரணி 3x ஆய 2 10x 3x saya 1 rx வர்க்கம் saya 4x saya 3x சக 2 10x 3x saya 2 saya 1 3x saya 2 3x saya 2 10x saya 1 अब x வரப்போகுது 10 ல் 3 அல்லது l அப்ப x வந்து 2 ல் 3 ஆயிருக்கேக்க y வந்து அறியுங்க அந்த நேரம் 10 ல் 3 எனவே PA வந்து 10 ல் 3 என்றா PB வந்து அரே மாறியும் PA அரே என்றால் PB 10 ல் 3 PA வந்து அரே என்றால் PB வந்து 10 ல் 3 ஆகும் சாராணி காட்சிகளை பயன்படுத்தி கொண்டு செய்கிற கணக்கு சாராவி என்ற பெருக்கல் இது ஏற்கனவே படித்த தேற்றம் அதை வச்சுக்கொண்டு இந்த PA PBயை கண்டுபிடிச்சிருக்கிறோம் PA PB என்ற பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1 2 இருந்து XYயை நீக்கிறது தான் நீக்கி XYயை காண்றது தான் இல்லை முக்கியமான அடுத்த வினா சாரா நிகழ்ச்சிகளுக்குள்ள வார வினா ராயன் கணித பாடத்தில் சித்தி அடைய நிகழ்ந்தாவும் 2 கிழஞ்சி கண்ணன் கணித பாடத்தில் சித்தி அடைய 4 கிழஞ்சாகும் இருவரும் நிகழ்வுகள் சாராதவனின் பின்வருவனத்தை காணும் இருவரும் சித்தியடைதல் ஒருவர் மட்டும் சித்தியடைதல் ஒருவர் ஆவது சித்தியடைதல் இருவரும் சித்தியடையாதிருத்தல் முதலாவது மாதிரி வழி இதற்குரிய மாதிரி வழி 2 பேரும் பாஸ் பண்றது ராஜன் ஆரண்டு நோட் பண்ணலாம் கே PF FP FF வந்து இது R இது K இது R இது K இது K இது R இது K கண்ணன் பா இப்போ எக்ஸெண்ட் வெப்பம் இருவரும் சித்தி அடைதல் கண்ணன் பாஸ் ராயன் பாஸ் பண்றதுக்கு ஸ்டாண்டிங்கில் 5 கண்ணன் பாஸ் பண்ண 4 5 இப்போ இருவரும் சித்தி அடைதல் இருவரும் சித்தி அடைதல் அந்த எக்ஸுக்கு இருக்கிறது பாஸ் பாஸ் அவே Tx சமன் T R PK ராயன் சித்தியடைய 2 5 கண்ணன் சித்தியடைய 4 5 எனவே 8 25 இருவரும் சித்தியடைதல் இரண்டாம் பகுதி ஒருவர் மட்டும் சித்தியடைதல்
ஒருவர் மட்டும் அது வைக்கு இருக்க போறது பாஸ் 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 பெயில் ஒன்றிப்பு பெயில் பாஸ் P by equal to இது ராயன் அது கண்ணன் இது ராயன் அது கண்ணன் P by is equal to P பாஸ் பெயில் ஒன்றிப்பு பெயில் பாஸ் ஒருவர் மட்டும் சித்தியது P R F K தமிழ் போட நீங்கள் ஒன்றிப்பு ப்ளஸ் ஆகும் P F R dot P R P K இதுக்குள்ள இடப்பட்டு தான் இருக்குது எனவே பெருக்கல் 2 into 5 கண்ணன் சித்தி அடையாளம் 1 into 5 ராயன் சித்தி அடையாவோட 3 into 5 கண்ணன் சித்தி அடைகிறதுக்கு 4 into 5 அப்போ விட 25 14 25 14 ஒருவராவது சித்தியடைதல் மூன்றாவது ஒருவராவது சித்தியடைதல் மூன்றாம் பகுதி ஒருவராவது சித்தியடைய வை சற்று ஒருவராவது சித்தியடைதல் பாஸ் 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 பெயில் பெயில் பாஸ் P set summon P Rajan Kant P Rajan Kant P Rajan Kant இது நான் டெண்டிங் லைன்க்கு 4 லைன்க்கு இது டெண்டிங் லைன்க்கு அது ஒண்டிங் லைன்க்கு அது மூண்டிங் லைன்க்கு 4 லைன் 25 28 ஒருவராவது சித்தியடைதல் கடைசி இருவரும் சித்தி அடையாதிருத்தல் இருவரும் சித்தி அடையாதிருத்தல் P H dash என்றும் போடலாம் அல்லது P F F கண்டுபிடிங்களா F F மூண்டிங் லைன் ஒண்டிங் லைன் மூண்டிங் 25 இருவரும் சித்தி அடையாதிருத்தல் இதே கணக்கை மிகவும் இலகுவாக மறைவுபடுத்தல் செய்யும் ராஜன் கண் பாஸ் பெயில் பாஸ் பெயில் பாஸ் பெயில் இது 2 லைன்ஸ் இது 3 லைன்ஸ் இது 4 லைன்ஸ் இது
4x5 1x5 இது 8x25 இது 2x25 இது 12x25 இது 3x25 முதலாம் பகுதி இருவரும் சித்தியடைதல் 8x25 ஒருவர் மட்டும் சித்தியடைதல் இதையும் கூட்டினா 14x25 ஒருவர் ஆகும் ஒருவர் மட்டுமெண்டா 14x25 ஒருவர் ஆவதெண்டா இந்த மூன்றை கூட்டணும் 8x25 2x25 12x25 22x25 கடைசி இருவரும் சித்தி அடையாது நம்பரை போட்டு விடைகளை நீங்கள் சரி ஏகம பிஎன் என்ற இருவர் ஒரு வழக்கில் இது தனிப்பட்ட சாட்சிகள் அது சேராதவர் ஏ உண்மையை பேசுவதற்கான எல்லாம் சிமோன் எக்ஸ் பி உண்மையை பேசுவதற்கான எல்லாம் சிமோன் பை குறிப்பிட்ட ஒரு வாக்குமூலத்தில் ஏகம பிஎன் பென ஒரே மாதிரி கூறுகின்ற என தரப்பட அந்த வாக்குமூலம் உண்மையாக இருக்க இல்லை ഇതിന്റെ மாதிரி வழி ரெண்டு பேரும் உண்மை பேசுதல் ரெண்டு பேரும் ஒரு ஆள் ஏ உண்மை பி பொய் பேசுதல் ஏ பொய் பி உண்மை இருவரும் பொய் பேசுதல் இப்படி மாதிரி விളിക്കാം எக்ஸ் என்ற வெப்பம் இருவரும் ஒரே மாதிரி பேசுதல் இருவரும் ஒரே மாதிரி பேசுதல் எக்ஸுக்கு வரப்போறார்கள் டிடி எஃப்எஸ் y என்று போடுவோம் y இருவரும் உண்மை பேசுதல் உண்மை பேசுதல் அந்த வைக்கு வர போறது FF TT கேள்வி இருவரும் ஒரே மாதிரி பேசியுள்ளனர் என தரப்படும் போது அது உண்மையாக இருக்க நிகழலாம் P/Px இது x5 வந்து x இன் உபதொடர்புடைய அது Py சமம் over Px இப்ப Px வந்து Px சமம் P TT ஒன்றைப்பு FF P TT plus PFF xy 1 minus x 1 minus y py சமம் p by சமம் அப்ப ഇതിന്റെ അവിടെ വരും xy 2xy സഹോണ്ടു sin x sin y ഉണ്ട് py வந்து pff சமம் அப்ப xy ഉണ്ട് py வந்து xy அங்க எழுதிட்டோம்டா x by over 1 minus x minus y 2xy இருவரும் ஒரே மாதிரி பேசியுள்ளனர் என தரப்படும் போது இருவரும் ஒரே மாதிரி பேசியுள்ளனர் என தரப்படும் போது அது
அந்த வாக்குமூலம் உண்மையாக இருக்க நிகழ்ந்தாகும். அந்த வாக்குமூலம் உண்மையானதாக இருக்க நிகழ்ந்தாகும். xy இன் கீழ் 1 - x 1 - y plus 2xy. மாதிரி வழி வந்து ரெண்டு பேர் உண்மை உண்மை பொய் பொய் உண்மை பொய் பொய். இருவரும் ஒரே மாதிரி பேசுகின்றனர். உண்மை உண்மை பொய் பொய். இருவரும் உண்மை பேசுதல் TT. இதை வேற முறையில் செய்யலாம். ஏயின் வாக்குமூலம் ஏயின் வாக்குமூலம் பியின் வாக்குமூலம். x 1 - x y 1 - y y 1 - y. xy x into 1 - y 1 - x into y 1 - x into 1 - 1 - x into 1 - y. இப்போ இருவரும் ஒரே மாதிரி கூறுகின்றனர் என தரப்படும் போது x plus y plus 1 - x 1 - y இன் மேல் அது உண்மையாக இருக்கு. xy இன் மேல் 1 சய x சய y 2xy என்று அதுக்குரிய நிகழ்ந்தால் ஒரு p செட் என்று போடும். இருவரும் ஒரே மாதிரி கூறுகின்ற என தரப்படும் போது அந்த வாக்குமூலம் உண்மையாக இருக்க நிகழ்த்தாகும். xy இன் கீழ் 1 சய x சய y சக 10xy. அடுத்ததுனா குறித்த கல்லூரி ஒன்றில் மாணவர்கள் கணித பாடத்தில் கற்கிறான் எனின் ஆங்கிலத்தை கற்பதற்கான நிகழ்வாக 1/4 இவன் நிகழ்ந்தார். ஆங்கிலம் கற்கிறான் எனின் கணிதம் கற்க நிகழ்வாக 1/5. இவ்விரண்டில் ஒன்றையேனும் கற்காமல் இருக்க நிகழ்வாக 1/3. இரண்டில் ஒன்றையேனும் கற்காமல் இருக்க நிகழ்த்தார் 1/3. இப்போ இந்த வினாவை பார்த்தோம்னா எம்மண்டு வெப்பம் கணித பாடத்தை கற்றல் என்று வெப்பம் எம் கணித பாடம் கற்றல் என்று வெப்பம் ஆங்கில பாடம். தரவு கணிதம் கற்கிறார் என தரப்பட ஆங்கிலம் கற்க. கணிதம் கற்கிறார் என தரப்பட ஆங்கிலம் கற்க 1/4. ஆங்கிலம் கற்கிறார் என தரப்படும் போது கணிதம் கற்க 1/5. இவ்விரண்டில் ஒன்றையேனும் கற்காமல் இருக்க. இரண்டையும் கற்பதற்கான நிகழ்த்தாகும். P A1 to B சமன் PA plus PB minus PA level to B. அப்ப PA level to B
P A ஒன்று to B P A ஒன்று to B P A double to B ஐ நாங்கள் x என்று வச்சா P A ஒன்று to B வந்து 2 இன் கீழ் 3 P M இடவட்டு M ஒன்று to E சமன் PM plus PE minus PM இடவட்டு E P M இடவட்டு E x என்று வைத்தோம்னா P E M சமன் 1 இன் கீழ் 4 P E இடவட்டு M இன் கீழ் PM 1 இன் கீழ் 4 அப்ப P M வரப்போகுது 4x என்று போடலாம் இவர் x என்றா இவர் 4x அப்ப இது வந்து 2 இன் கீழ் 3 இது 4x என்று இதே போல இதுக்கு வரைவிலக்கணம் எழுதினோம்டா 5x என்று 5x இது x என்று 8x சமன் 3 இன் கீழ் 2 x சமன் 1 இன் கீழ் 12 அப்ப P E இடவட்டு M சமன் 1 இன் கீழ் 12 P X X P M இடவட்டு E P E இடவட்டு M வந்து 1 இன் கீழ் 12 எல்லாமே காணும் மாணவர் இரண்டையும் கேட்பதற்கான நிலை அங்கே இப்போ இதை வச்சுக்கொண்டு PE ஐயும் PE வந்து 4xக்கு சமன் அப்ப PE வந்து 4x என்றால் 1 இன் கீழ் 3க்கு சமன் PM வந்து PE வந்து 4x அப்ப அவர் 1 இன் கீழ் 3க்கு சமன் PE வந்து 5x அது 5 இன் கீழ் 12க்கு சமன் இப்ப PE PM பெருக்கினோம் என்றால் 5 இன் கீழ் 36 வரும் அது PEM not equal to PE இடவட்டு PE இடவட்டு M-க்கு சமன் இல்லாமல் இருக்கும் எனவே அது வந்து சாராத நிகழ்ச்சிகளாக கூற முடியாது